வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தூக்கி எறியப்பட்ட கனிமொழி, இரண்டாக உடையும் திமுக, தேர்தலுக்கு பிறகு சம்பவம் இருக்கிறது. என்ன நடந்தது என்று விரிவா சொல்றேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்க. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் யாரு சுறுசுறுப்பா வேலை பார்த்தாங்களோ இல்லையோ, கனிமொழி அவர்கள் தான் சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாங்க. தேர்தல் அறிக்கை ரெடி பண்ற குழுவினுடைய தலைவராக அவங்க இருந்தாங்க. கூட்டணி கட்சிகளிடத்துல தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதற்கான தலைவராகவும் இருந்தாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தொகுதி உடன்பாடின் போது ஏற்பட்ட பிரச்சனையை மத்தியசம் பண்றதுக்கு சென்னைக்கும் டெல்லிக்கும் தூதுவராக இருந்தாங்க. அனைத்துமே கனிமொழி தலைமையில தான் நடந்தது. அதுக்கு காரணம் இருக்கத்தான் செய்யுது. திமுக பெண்களுக்கென்று ஏகப்பட்டவை செய்திருக்கிறதா. 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அதோட புதுமை பெண் திட்டத்தில் உயர்கல்வி படிக்கின்ற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றார்களாம். இலவச பேருந்து விட்டிருக்கின்றார்களாம். இப்படி பெண்களுக்கு ஏகப்பட்டவை திமுக செய்திருந்தாலும் திமுக மீது பெண்களுக்கு நம்பிக்கை வரல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுதினமும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுகள் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது, ஆனா கட்டுக்குள்ள வரல. அதுக்கு காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், போதைப் பொருள் புழக்கம். அதுலயும் இந்த இடத்துல கிடைக்கும், அந்த இடத்துல கிடைக்காது அப்படின்னு வேறுபாடு இன்றி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இந்த போதைப் பொருள் பயன்பாடு. அதனால வயது வித்தியாசம் இல்லாம எல்லா பெண்களும் பாதிப்படைகின்றார்கள். இது அதிமுக சொல்லி கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல. ஆனா விஜய் இதை பேசினார். விஜய் இதை பேசினதுனால கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்கின்ற பெண்களுக்கு திமுக ஆட்சி மீது அச்சம் வந்து விட்டது. சோ இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்றால் எப்போதும் முள்ளால தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி திமுகவில் எல்லாவற்றையும் பெண்களை முன்னிறுத்தியே செஞ்சோம்னா, திமுக பெண்களுக்கு உரிய கட்சி தான், பெண்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி தான். அதுலயும் நம்முடைய கனிமொழி அவர்களே பெண்களுக்கு ஆதரவா பேசினாங்கன்னா, பெண்களுக்கு நிகழ்கின்ற குற்றத்துக்கு கனிமொழி அவர்களே கட்சியிலிருந்து கண்டனத்தை பதிவு செய்தார்கள் என்றால், எங்கெல்லாம் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கனிமொழி அவர்களே நேரடியாக போய் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தால், அப்போ குற்றம் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது திமுக அரசாங்கம். அந்த குற்றத்தை மறைப்பதே கிடையாது. நேரடியா திமுகவில் ஆளே வந்துடுறாங்க, ஆறுதல் சொல்றாங்க, பணம் தராங்க. சோ திமுக மாதிரி பிரச்சனையா தீர்ப்பதற்கு களத்தில் இறங்குற கட்சி யாருமே இல்லடா அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் விளாத்திக்குளத்துல 17 வயது மாணவி பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்ட பிறகு கூட 1க்கு 2 முறை நம்முடைய கனிமொழி அவர்கள் நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம அரசாங்கத்தின் சார்பில் நிதி உதவியும் அளிக்கப்பட்டது. இந்த திமுக ஆட்சியின் மீது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கை போக்கும் விதமாகத்தான் கனிமொழி அவர்களை எல்லா விதத்திலும் முன்னிறுத்தினார்கள். இந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி கொண்ட நம்ம கனிமொழி அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஏற்கனவே இந்த தகவலை நாம சொல்லி இருந்தோம். ஆனால் போட்டியிடுவது ஏறக்குறைய கனிமொழி அவர்களுக்கு மறுக்கப்பட்டு விட்டது. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் திருவாரூர்ல நிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அங்க இருக்கிறவங்களும் கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக விருப்ப மனு கொடுத்தாங்க. திருச்செந்தூர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, அப்புறம் திருச்செந்தூர் சொல்லிட்டுனா ஆமா, இந்த இடங்கள் அத்தனையும் நம்ம கனிமொழி அவர்களுக்காக விருப்ப மனு 64 பேர் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் திமுக தலைமையானது கனிமொழி அவர்களை மாநில தேர்தலில் கொண்டு வந்தோம்னா நம்முடைய மகனுக்கு பிரச்சனை ஆகும் என்பதனால அவங்களுக்கு சீட்டு கொடுப்பது தடையா இருந்தது. இப்போது அண்ணனே கூப்பிட்டு சொல்லிட்டாராம், தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுப்பா, அதனால உனக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இந்த செய்தி யார் பதிந்திருந்தது அப்படின்னு சொல்லும் போது சவுக்கு சங்கர் பதிந்திருந்தார். ஏன் இந்த செய்தியை சவுக்கு சங்கரிடம் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுக்கு சங்கர் கனிமொழி அவர்களுடைய தீவிர ஆதரவாளர். திமுகவை எதிர்த்தாலும் கனிமொழி அவர்களை எதிர்க்க மாட்டாங்க. அரசியல் களத்துல அடையாளப்பட்டவரே இந்த சவுக்கு சங்கர் கனிமொழியால தான். அதனால கனிமொழிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர். சோ கனிமொழியை பொறுத்த வரைக்கும் தனக்கு திமுகவில் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியை நம்ம சவுக்கு சங்கர் கிட்ட சொல்லித்தான் பேச சொல்லுவாங்க. ஏன்னா நேரடியா பேசினாங்கன்னா அப்புறம் அது கட்சிக்குள்ள நம்ம கனிமொழி அவர்களே பாத்தீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களே, இது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை அப்பட்டமா வெளிப்படுத்துமே.
கட்சி இரண்டாக உடைகிறதா என்ற கேள்வியை தினமலர் போன்ற பத்திரிகை எழுதி தீர்த்துருமே அப்படின்ற அச்சத்தினால வெளிப்படையா தெரிவிக்கல. ஆனால் எப்படி ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமோ அப்படி தெரிவித்திருக்கின்றார்கள் கனிமொழி அவர்கள். அதற்கு சவுக்கு சங்கர் அவர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சவுக்கு சங்கர் தான் விரிவாக தன்னுடைய எக்ஸ்தலத்தில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அண்ணன் செய்த ஊழலுக்காக கனிமொழி அவர்கள் சிறை சென்றார்கள். இரண்டாவது, கனிமொழி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது, பெட்ரோலியத்துறை அமைச்சர் பதவி கிடைத்தது. அப்போ மூக்க அழகிரி வந்து கலைஞர் அவர்களிடத்தை கேட்டுக்கிட்டாராம், எனக்கு இந்த பதவி வேண்டும், இல்லை என்றால் நான் கட்சி தலைவர் பதவி கேட்பேன் அப்படின்னு சொன்னாராம் மூக்க அழகிரி. உடனடியாக கனிமொழி அவர்களை கூப்பிட்டு, கண்ணே கோச்சிக்காதம்மா, அண்ணன் கேட்கறாம்மா இந்த பதவியை, அதனால கொஞ்சம் விட்டு கொடு அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அப்பவே கனிமொழி அவர்கள் சொன்னாங்களாம், ஏன்பா சிறைக்கு என்ன அனுப்பி வச்சுட்டீங்க, இப்ப பதவி என்கின்ற போது அண்ணனுக்கு விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். ஆனா கலைஞர் வந்து விடாப்பிடியா இருந்துட்டாராம். சரி அப்பா கேட்கிறாரு அப்படின்றதுக்காகவும் உனக்கு இன்னும் வயசு இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலும் அன்னைக்கு மத்திய அமைச்சர் பதவியை கனிமொழி அவர்கள் விட்டு கொடுத்தாங்களாம். அன்னைக்கு மட்டும் விட்டு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு மாநில மற்றும் சென்ட்ரல் அரசியல் களத்துல கோல் வச்சிருப்பாங்களாம் கனிமொழி அவர்கள். அதுல நம்முடைய சீமான் கூட சொல்லியிருந்தார், நம்முடைய திமுக பொறுத்த வரைக்கும் சொந்த தங்கச்சிக்கே சீட்டு கொடுக்கல, அவங்களே இந்த மாநில தேர்தலில் போட்டியிட்டால் கட்சிக்கு பேராபத்து என்று நினைக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிக தொகுதிகளை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு எப்படா நீங்க நினைக்கிறீங்க? அங்க சமூக நீதியும் கிடையாது, பெண்களுக்கான நீதியும் கிடையாது, சமூக அநீதி இருக்கிறது, பெண்களுக்கான அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் சுயமரியாதையை அடகு வச்சிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிவிட்டு கனிமொழிக்கு சீட்டு மறுத்தத சீமானவர்களே பொது வழியில போட்டு உடைச்சார். நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பழைய கதையா இருந்தாலும் அடுத்ததுதான் பேர் அதிர்ச்சியான ஒரு விஷயம். நம்ம கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் நேரடியாக மறுத்து விட்டாரு அப்படின்னு நினைச்ச கனிமொழி அவர்கள் வந்து உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி எப்படியாகிலும் நம்ம ஒரு சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொந்தம் பந்தங்கள் இடத்துல வந்து நான் ஏன் மாநில தேர்தலுக்கு வந்தேன் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, நான் எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு போட்டியா இருக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, துரைமுருகன் அவர்கள் கடந்து விட்ட பிறகு கட்சியில் இருந்து அந்த இடம் யாருக்கு என்பது கேள்விக்குறியாகுது. அந்த இடத்துல என்ன போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கட்சியில பிளவு என்பது வராது. நம்ம துரைமுருகன் மாதிரியே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தலையாட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கிடைப்பாங்களா? அதனால பொதுச்செயலாளர் பதவி எனக்கு கொடுத்துருங்க, நான் சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி வாங்கிக்கிறேன், அமைதியாக உட்காந்துறேன், நான் முதலமைச்சர் பதவிக்கோ இல்லை தலைவர் பதவிக்கோ ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு உறவினர்கள் கிட்ட போயிட்டு கனிமொழி அவர்கள் முறையிட்டு இருக்கின்றார்களாம். டாக்குமெண்டாவே எழுதி கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உறவுக்காரங்களும் நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் பேசியிருக்காங்க. அது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் உறவுக்காரங்க கிட்ட வந்து கனிமொழிக்கு ஏன் சீட்டு தலை என்பதற்கான காரணத்தை சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே ஸ்டாலின் கிட்ட குறைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். ஏமா உன்னை டெல்லிக்கு அனுப்பி வச்சுல, டெல்லி முகமா தானே உன்னை பாக்குறேன், நீ டெல்லி அரசுல பாத்துக்குமானா மாநில தேர்தலில் எதுக்கு போட்டிடணும், ஏன் சொந்த பந்தம் கிட்ட தூது விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கனிமொழியை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே ஸ்டாலின் கிட்ட போட்டு உடைச்சாங்களாம். டெல்லியில நான் என்ன சுதந்திரமா செயல்படுறேன், உங்க மறுப்புல தானே ஒட்டுமொத்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு, நான் யாரை சந்திக்கணும், நான் என்ன பேசணும், எல்லாவற்றையும் உங்க மறுப்புல தானே எய்தறாரு, டெல்லியில மட்டும் நான் என்ன சுதந்திரமா இருக்கிறேனா? என்ன கதையா இருக்குது? சும்மா ஒப்பு சொப்புக்கு கலைஞருடைய மகள் என்ற போர்வையில டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த பேரால பல தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா உங்க அஜெண்டாவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன பயன்படுத்துறீங்க. எங்குமே சுதந்திரம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்கு டெல்லியில, யாரையாவது வச்சு பார்த்துக்குங்களேன், நான் வந்து அரசியல் களத்தை விட்டு ஒதுங்கிறேன், சமூக தொண்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தென்மண்டல பொறுப்பாளராக இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க அந்த மண்டலத்தில் நான் போட்டியிட்டா என்ன அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட குடுமி பிடி சண்டை போட்டிருக்காங்களாம். ஸ்டாலின் திட்டவட்டமாக மறுத்துட்டாங்களாம். சரி, எல்லாவற்றையும் மறுத்துட்டீங்க, இந்த கோரிக்கையாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க கனிமொழி. அதுவும் ஏற்கப்படலை. அதனால தான் தேர்தல் முடிந்த பிறகு சம்பவம் இருக்கிறது. என்ன கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீட்டு இல்லை,
ஆனால் என்னுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிட்டு தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி ஆதரவாளர்களுடைய பட்டியலை கொடுத்து இவங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு வந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா கொடுப்பாரா? ஏமா இந்த முறை வேட்பாளர் தேர்வு என்கின்ற பொழுது கட்சியில மூத்தவராக இருக்கிறாங்க பாரு, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணல, நானும் முடிவு பண்ணல, எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தாங்க முடிவு பண்றாங்கம்மா, அதனால நீங்க அவர்கிட்ட தான் சஜெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கை காட்டி இருக்கின்றார்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், உதயநிதி ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் தான் பிரச்சனை. ஒரு இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மகளிர் அணியில தான் சேரணும், அதான் திமுக விதி. ஆனால் மகளிர் அணியானது பலம் பெற்றுவிடக் கூடாது. வருகின்ற மகளிர் அத்தனை பேரும் மகளிர் அணியில சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இளைஞர் அணி என்ன ஆகுறது? அப்போ இளைஞர் அணியை வளர்க்குறாங்களா இல்ல மகளிர் அணியை வளர்க்குறாங்களா என்று ஒப்பிட்டு பார்க்கும்போது இளைஞர் அணி டவுன் ஆகி மகளிர் அணியினுடைய உறுப்பினர்கள் அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் கட்சிக்குள்ள கனிமொழி அவர்கள் தான் ஆளுமை மிக்கவர் என்று முடிவாயிடுமே. கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைகளை பொறுத்த வரைக்கும் கனிமொழி இருந்தாதான் சரியாகும் அப்படின்ற பிரச்சனைய கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா, ஏற்கனவே காங்கிரசுடைய பரிதாப நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தி தான் அனைத்திலும் முன்னிறுத்தப்படுகின்றார். ஆனா கட்சிக்காரங்க யாரு ஆசைப்படுறாங்க, யாரு தலைமையா முன்னிறுத்தப்பட வேண்டும் நினைக்கிறாங்க. அதனால பிரியங்கா காந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க, போல்டா பாஜக எதிர்க்கிறாங்க. அதனால பிரியங்கா காந்தி தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி அவர்களை முன்னிறுத்துறாங்க காங்கிரஸ்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களே தலைவர், எங்களுடைய ஒப்பற்ற எதிர்கால பிரதமர் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாலும் பிரியங்கா காந்தி தான் பிரச்சாரத்தினுடைய முன்னிறுத்தப்படுகின்றார். இத்தனைக்கும் வட இந்தியா முழுவதும் பிரியங்கா காந்தி ஆதிக்கம் தான் இருக்கு. அந்த மாதிரி தலைவராக ஒருத்தர் வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை வந்து ஆக்டிவ் தலைவராக திமுகவில் முன்னிறுத்திட்டாங்கன்னா காங்கிரஸ்ல முன்னிறுத்துற மாதிரி. அதனால நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய ஒட்டுமொத்த கெத்தும் காலி ஆயிடும். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்களை மொத்தமாக ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணிக்குள்ள ஏற்கனவே போட்டி உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ கனிமொழி அவருடைய ஆதரவாளர்களுக்கும் சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கப்பட்டு இருக்கிறதா. ஒருவேளை ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அப்பவும் கட்சி ரெண்டாவதா இருக்கும். கனிமொழியை கேட்டு தான் நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு சாரார் தனியா ஒதுங்கி நிற்பாங்க. அதோட உதயநிதி ஸ்டாலினுடன் வந்து இணக்கமா வேலை பார்க்க மாட்டாங்க. அமைச்சர் பதவி கொடுத்தா கூட கனிமொழி ஆதரவாளர்களுக்கு 10 சீட்டு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவி வரைக்கும் அது முட்டிக்கிட்டு நிற்கும். அதனால ஒரு பிரிவை மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் பண்றக்கூடாது, அது கனிமொழிக்கு ஆதரவாக அந்த பிரிவு இருக்கக்கூடாது என்பதனால கட்சியில இவனுக்கு ஆதரவாளர்கள் எனக்கு ஆதரவாளர்கள் இப்படி 4 மையங்கள் பக்கத்திலிருந்து ஓடி வந்து நாங்கள் அவங்க ஆதரவாளர்கள் இவங்க ஆதரவாளர்கள் என்று சொல்லிட்டு அவங்களுக்குலாம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, அவங்களுடைய தேர்தலுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா, இப்படியெல்லாம் கணக்கு காட்டி சீட்டு கேட்டீங்கன்னா யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதனால நானே செலக்ட் பண்றேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய மகனும் மருமகனும் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு யார் யாருடைய ஆதரவாளர் என்று பார்த்து யாருக்கு சீட்டு கொடுக்கணும் என்பதை முடிவு பண்ணியிருக்கின்றார்களா. ஸோ மொத்தத்தில் திமுக வெற்றி பெறுகிறதோ இல்லையோ, ஆனால் கட்சி மட்டும் கைவிட்டு போயிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றாராம் உதயநிதி ஸ்டாலின். அதனால நம்முடைய கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தலுக்கு வர்றதும் தடை, ரெண்டாவது அவங்க ஆதரவாளர்களும் போட்டியிடுவதற்கு தடை. அதனால தேர்தல் முடியட்டும், வெற்றி பெற்றால் தப்பிச்சிட்டாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஆனா ஒருவேளை திமுக தோத்து போச்சுன்னா கட்சி தேர்தலுக்கு பிறகு சம்பவம் இருக்கிறது, அந்த சம்பவத்தில் கட்சி 2ஆக உடையும் அப்படின்னு ஆதரவாளர்கள் பேசிக்கொள்ளுகின்றார்கள். யாருடைய ஆதரவாளர்கள்? கனிமொழி ஆதரவாளர்கள். நீங்க சமூக வலைதளத்தில் குறிப்பாக எக்ஸ்தலத்தை போய் பாருங்க, கனிமொழிக்கு ஒத்த சீட்டாவது கொடுங்க, இல்லைனா கனிமொழி அவர்கள் காட்டுகின்றவர்களுக்காவது சீட்டு கொடுங்க, இல்லை என்றால் கழகத்துக்காக நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை தான் பதிவிட்டு கொண்டு வருகின்றார்கள். நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க. இப்ப விட்டாங்கன்னா நம்ம கனிமொழி அவர்கள் எதிர்காலத்தில் அரசியலே அவங்க இருக்கிறாது, அரசியல் சூழ்நிலை மற்றும் திமுக ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ந்துகிட்டு வருது, இப்பவே வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் கனிமொழி அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் களத்துல தீராத பதவி வெறியும் தீராத அதிகாரமும் கொண்டு அதை நோக்கி எவன் பயணிக்கின்றானோ அவனுக்கு மட்டும்தான் அரசியல் வசப்படும். அந்த மாதிரியான ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கு இல்லை போல இருக்குது. யார் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே கம்முன்னு போயிடுறாங்க. இது கனிமொழி அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நாசம் செய்துவிடும் அப்படின்னு கடைசியாக பதிவிட்டு இருக்கின்றார் சவுக்கு சங்கர். சொந்த அண்ணன் வந்து தேர்தலில் போட்டி இல்லாமல் கட்சியில் பங்கு இல்லாமல் ஏன் அரசியலே இல்லாமல் ஒதுக்கி வச்சு சாதித்தவர் தான் ஸ்டாலின்.
இப்போ தங்கச்சிக்கும் அதே நிலையை கொடுப்பாரா? இதுதான் திமுக இருக்கக்கூடிய ஜனநாயகமா? உங்க கருத்தையும் சொல்லுங்க. நன்றி.